ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக. இன்றைக்கு மூல நோய்க்கு சித்தர் கூறிய மூலிகை பற்றி பார்ப்போம். இது தேரையர் அருளிய தேரையர் வைத்தியசாரம் என்னும் நூலில் உள்ள பாடலின் மூல நோய்க்கான மருந்துகளை சித்தர் கூறுகிறார். முதலில் தேரையர் கூறிய பாடலை பற்றி பார்ப்போம். பின்பு அதன் விளக்கத்தை பற்றி பார்ப்போம். போச்சடா அவ்விருச்சி வெளியில் வாங்கி பொடியாக செய்தொரு சட்டியிலே பாச்சடா பலகாயம் பசுவின் நெய்தான் பக்குவமாய் விட்டெடுத்து புரட்டி கொண்டு மூச்சடா அரைநாளை துண்டை செய்து முனைதந்தி சந்தீரன் ருண்டை கொள்ளு மாச்சடா இரத்தசீல் வெளியுள் மூலம் மகத்தான முனை மூலம் வாங்க கேளை. அதாவது வீச்சு பூவை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள். வீச்சுப்பூ என்றால் மலையஞ்சிவந்தி என்று மற்றொரு பெயர் உண்டு. வீச்சு பூவை நன்கு சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். பின்பு நறுக்கிய வீச்சு பூவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொண்டு அந்த பூ முழுகும் வரை பசு நெய் ஊற்ற வேண்டும். பின்பு அதை பக்குவமாக சூடுபடுத்தி பொரிக்க வேண்டும். பக்குவமாக பொரித்த பின்னர் அந்த கலவையை நன்கு புரட்டி 4-5 உருண்டைகளாக எடுத்து கொள்ள வேண்டும். இந்த உருண்டையை காலை மாலை என 2 வேளைகள் 2 உருண்டைகள் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டால் இரத்த மூலம், சீல் மூலம், உள் மூலம், வெளி மூலம், முளை மூலம் ஆகிய அனைத்து மூலங்களும் நீங்கும் என்கிறார்.